நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இதேதாங்க, மத்த வேலைக்கெல்லாம் நான் போறதே இல்லைங்க. நல்ல முறையா இதா இருந்தா வருஷத்துக்கு ஏதோ 1,00,000 இப்படி கண்ணுல பார்க்கலாம். 3 மாசத்து வரைக்கும் நம்ம நல்லா பக்குவமா பார்த்துட்டோம்னா 40-45 கிலோக்கு மேல. இதே மாதிரி நீங்க வெயிட் உள்ள ஒரு ஆடுகளை வளர்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அப்ப நீங்க தான் கணக்கு போட்டு போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்கு. அதுக்கு நீங்க 5 ஆண்டுகள் நீங்க உழைப்பணும். ஒரு சித்த ஊர் உட்கார முடியாது, வெயில் எதுவுமே கிடையாது. மழை வந்தாலும் அதில் நினைச்சிட்டாதான் மேய்ச்சாகணும், வெயில் வந்தாலும் சுத்திட்டே தான் இருக்கணும். ஒரு தோட்டங்காட்டுல ஒரு வெள்ளாம் வளசல போய் பூந்தா எல்லாம் பேசுவாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் பக்குவமா பார்த்து நம்ம தான் ஓட்டிட்டு வந்து நம்ம ஆடு கட்டிக்குவோம். நாங்க நாட்டு மருந்துலயே சரி பண்ணிடுவோம். இந்த பரண்டை இதெல்லாம் அரைச்சு கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொடுத்தோங்கன்னா நல்லா மேவு எடுக்கு. 2 சண்டை போட்டு திருமை அருகில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான தொழிலே பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது, கோழி வளர்க்கறது, மாடு வளர்க்கறது. இந்த தொழில் தான் இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு அம்மாங்க பாத்தீங்கன்னா நாட்டு வெள்ளாடுகள் வளர்த்து அதுல வந்து விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டு வெள்ளாடுகள்ல ஒரு சில வெள்ளாடுகளை பார்க்கும் போதே நமக்கே ஆசையா இருக்கும். அப்படி வந்து இவங்க வளர்க்கக்கூடிய 2 கிடாய்களை பார்க்கும்போது மிகப்பெரிய உருவம், ஒரு ஆள் உயரத்துக்கு அவங்க வளர்த்துருக்காங்க. அதை எப்படி வளர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்காங்கம்மா.